ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, கண்டிப்பா இதை நீ கேட்டே ஆகணும்னு ஏன் சொன்னேன் தெரியுமா? ஏன்னா எப்போது நீ என் வார்த்தைகளை நம்பிக்கையோடு கேட்குறியோ அப்போதுதான் உன் வாழ்க்கையில நான் உனக்கான சிறப்பான விஷயங்களை செஞ்சு கொடுக்க முடியும். இப்போது என் வார்த்தைகளை நம்பி கேட்க வந்துவிட்ட உனக்கு இன்றையோட எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து நீ முன்னோக்கி முன்னேறி செல்லும்படி இந்த சாயப்பா செய்ய போறேன். நீ போராடும் போது, நீ கஷ்டப்படும் போது, எல்லாரும் உன்னை சந்தேகிக்கும் போது, உன்னாலேயே உன்னுடைய திறமையை புரிந்து கொள்ள முடியாத போது அமைதியாக இரு. யாருக்கும் எந்த விஷயத்திலும் உன்னை பற்றி விளக்கம் கொடுக்காத. அமைதியா உனக்கான வேலைகளை நீ பொறுமையா செஞ்சுக்கிட்டு இருந்தாலே ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உனக்கென ஒரு சாம்ராஜ்யம் உருவாகும். அப்போது நீ வெற்றிகரமான ஆளாக மாறுவாய் என் செல்லமே. முன்னெல்லாம் எல்லாரும் வேணும், சொந்த பந்தம்லாம் நிற்கணும், நானும் ஆளாக போய் எல்லாருக்கும் முன்னால் நிற்பேன்னு இருந்த நீ இப்போது ஒவ்வொரு மனிதர்களின் ஆட்டத்தையும் அவங்க அவமதிப்பதையும் பார்த்து பார்த்து யாருமே வேணான்னு ஒதுங்கி ஓரமாக நிற்க ஆரம்பிச்சிட்டதானே. எல்லாரையும் அன்பா பாசமா பார்த்த நீயே இப்போ யாருமே வேணான்னு சொல்ற அளவுக்கு இந்த மனிதர்கள் மாத்திட்டாங்க பத்தியா? அவ்வளவுதான். சொந்தம் பந்தம் உறவுகள் எல்லாம் இப்போல்லாம் யாரும் மனுஷனை மதிக்கிறத விட காசை தான் பெருசாக மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை நீயும் எவ்வளவுதான் முயற்சி சென்று மாற்ற முடியலன்னு தெரியும் போது அதை இயல்பாக ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு பேர் தான் பக்குவம். யாரோ ஒருத்தர் உனக்காக கை கொடுப்பாங்க, காப்பாற்றுவாங்க நினைக்காம இருக்கிற வாழ்க்கையை உனக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இரு. உனக்கு ஆதரவா உன்கிட்ட நல்லா பேசுகிறவங்கள எல்லாம் நல்லவங்க நினச்சிடாத. பல பேர் அடுத்தவங்களுக்கு குழி பறிச்சுட்டு ஏமாத்துறதுக்காக கூடவே இருந்து ஆமாம் ஆமான்னு எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதிக விஷம் இருக்கிற பாம்புக்கு தானே நல்ல பாம்புன்னு பேர் வச்சுருக்காங்க. அதே போல தான் நெஞ்சில் நஞ்சை வச்சுக்கிட்டு வெளியே எல்லார்ட்டையும் சிரித்து பேசுகிற பல மனிதர்கள் நல்லவர்கள்ன்ற ரூபத்தில் உலா வந்துக்கிட்டு இருக்காங்க. நீ தான் எல்லாரையும் நம்பிடாம யாரை நம்பணுன்றதுல கவனமாக விழிப்புணர்வோடு இருக்கணும். நீ எதிர்பார்க்குறத விட அனைத்தையும் உனக்கு அள்ளி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன். காலம் எதையும் மாற்றுறது கிடையாது, ஆனால் அதை எப்படி ஏற்றுக்கிட்டு வாழ்கிறதுங்கிறத உன்னை பழக்கிடும். இந்த உலகத்தில் எல்லாருமே சரியாக செயல்படுவாங்கன்னு சொல்ல முடியாது. யார் எப்படி இருந்தாலும் நீ சரியாக செயல்படணும் என்று செல்லமே. உன் வாழ்க்கையில் விடியலையும் வெற்றியையும் கொடுத்து உனக்கான நல்லதையும் நடத்தி தர இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கான வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அற்புதங்கள் நிகழத்தான் போகுது. எல்லாவற்றையும் நல்லதாய் நடத்தி கொடுக்கவும் உன்னை சந்தோஷப்படுத்தவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம் என்று செல்லவே. நீ தனியாக படுற கஷ்டங்களும் நீ வடிக்கிற கண்ணீரும் ஒரு நாளும் வீண் போகாது. நீ பட்ட துயரங்களை மற்றவர்கள் வேணும்னா அறியாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலன் கொடுக்க தான் போகிறேன். இந்த உலகமே உன்னை கண்டு வியக்கும்படி இந்த சாயப்பா செய்ய தான் போகிறேன். பல முறை நானும் உனக்காக வாழ்க்கையை பற்றி புரியணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனால் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. தேவையில்லாமல் நீயும் குழம்பி மனசா அமைதியிலேருந்து நிம்மதியிலேருந்து தவிக்கிற. எப்போதுமே எந்த விஷயம் நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சு குழம்பிக்கிட்டே இருக்கியோ அதை உனக்கு நல்ல முறையில் நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எண்ணங்களால் அலைப்பாய்வதை நிறுத்து. இந்த சாயப்பாவின் மீது உன் முழு கவனத்தையும் கொண்டு வா. நீ செய்யும் ஒவ்வொரு செயல்களிலும் நானே உனக்கு துணையாக இருந்து உனக்கான ராஜ வாழ்க்கையை கொண்டு சேர்க்கிறேன் என் செல்லமே. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நீ காத்திருந்ததுக்கெல்லாம் பலனாக நான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க தான் வந்திருக்கேன். நம்பிக்கையோடு நீ கேட்கும்போது கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்தே தீரும். கூடிய சீக்கிரம் காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக மாறும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். உன் நீண்ட நாள் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் தடைகள் அனைத்தும் நீங்கி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி சேரும்படி துன்பங்களை நீக்கி இன்பமான மகிழ்ச்சி வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். எந்த விஷயத்தையும் துன்பம் நினச்சி வருத்தப்படாத. நீ பொறுமையாக காத்திருந்தால் எல்லா விஷயத்திலும் கண்டிப்பாக இன்பமாக மாறும். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம்.
உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டம் ஆடி உன்னை ஆட்டம் காண வச்சாலும் கடைசியில் நான் ஆடப்போகிற ஆட்டத்தில் அத்தனையும் மாறிவிடும் என் செல்லமே. நீ எதுக்கும் கவலைப்படாம உன் வாழ்க்கை பயணத்தை வாழ தயாராகு. தடைகள் வந்தாலும் மனம் தளர்ந்து சோர்ந்து போகாதே. படிப்படியாக உன் வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன். இப்போது இருக்கும் சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு கூடிய சீக்கிரமே உனக்கான வெற்றி படிக்கட்டுகளை நான் உருவாக்குவேன். நம்பிக்கையோட நீ பொறுமையாக காத்திருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் நீ மனசுடைஞ்சு போகாதே. கடலளவு கஷ்டங்கள் இருந்தாலும் உனக்கு கை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன்ற நம்பிக்கையோட நீ நல்லதாக நினைத்து நல்லபடியாக வாழ தயாராகு. இருள் எவ்வளவு நீண்டாலும் கண்டிப்பா விடியல் வந்து சேரத்தானே செய்யும். உன் துன்பங்களையும் நீக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் மலரச் செய்கிறேன். நல்லவங்க கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்களேன்னு வருத்தப்படாத. எல்லாத்துக்கும் காரணம் கர்ம வினைதான். உன் கர்ம வினைகளையும் நான் தீர்த்து வச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன் வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கிறேன். உனக்கான எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். நீ நினைச்சது போல உன் வாழ்க்கையில உனக்கான வெற்றி உன் கைகளில் வந்து சேர்ந்துடும். சிறு தடை கூட வராம உன் பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்த்து வைக்கிறேன். உனக்கென விதிக்கப்பட்டதை நீ தடுத்தாலும் நான் கண்டிப்பா உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவேன். எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கு நான் அருள் புரிவேன் என் செல்லமே. கற்பனையிலும் நீ நினைக்காத ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு தருவதற்காக இந்த சாயப்பாவும் இருக்கேன். எல்லா விஷயங்களிலும் உனக்கான நல்லதை சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். நீ காட்டும் கருணையும் அன்பும் உன் வாழ்க்கையில நன்மையாக மாறப்போகுது, மலரப்போகுது. உன் நல்ல மனசுக்காகவே பல நல்ல வாய்ப்புகள் உன்னை தேடி வரும்படி நான் செய்ய போறேன். எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை கடக்கும் வலிமையை நான் உனக்கு கொடுக்குறேன். நீ விடாமுயற்சியோட முன்னேறும் போது உன் கனவுகள் அனைத்தும் நனவாகி விடுவேன் செல்லமே. நீ போகும் பாதையில் இருக்கும் தடைகளை எல்லாம் அகற்றி என் அருளால நான் உனக்கு வெற்றியை கொடுக்குறேன். எல்லா பிரச்சனைகளும் கூடிய சீக்கிரமே தீரப்போகுது. உன் மனசுல இருக்க வேதனைகளை தீர்த்து உன் துன்பங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கேன். அடுத்தடுத்து பல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில வந்து சேரும் என் செல்லமே. உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல உன்னை நான் உயரத்துக்கு கொண்டு போக போறேன். யாருக்கும் தெரியாம நீ செய்த நன்மைகள் அனைத்தையும் இந்த சாயப்பா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். வலது கையில கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்ற மாதிரி நீ எத்தனையோ பேருக்கு வெளியே சொல்லாம எவ்வளவோ நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்க. அது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் இப்போ உன் வாழ்க்கையில நான் உனக்கான நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்க வந்திருக்கேன். இப்போது உனக்கு கஷ்டமாக இருக்கும் விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் உருவாக்கிறேன். நம்பிக்கையும் விடாமுயற்சியும் கொண்டு வாழும் உன்னை கண்டிப்பா வெற்றி பாதையில வழிநடத்தி கொண்டு போவேன் என் செல்லமே. ஒரு சில மனிதர்கள் உன்னை ரொம்ப மோசமா நடத்துறாங்க, உன்னை மதிக்க மாட்டாங்க, உன்னை முன்னால விட்டு பின்னால தப்பு தப்பா பேசுறாங்கன்னு நினைச்சு நீ வருத்தப்பட்டதுக்கெல்லாம் சேர்த்துதான் இப்போது உன் கண்ணு முன்னாலேயே அவங்க செய்த தவறை உணரும்படி நான் செய்வேன் என் செல்லமே. உண்மையை சொல்ல போனா கடந்த காலத்துல நடந்த விஷயங்களோ எதிர்காலத்துல என்ன ஆகுமோன்ற பயமோ உன்னை துன்புறுத்தல. உன் சொந்த மனசுதான் தேவையில்லாத கண்டதையும் உனக்கு ஞாபகப்படுத்தி உன்னை கற்பனை செய்ய வச்சு உன்னை சித்திரவதை பண்ணுது. மனசுடைய கற்பனைகளுக்கெல்லாம் நீ இடம் கொடுக்காதே. மனசு 1000 சிந்தனைகளை உனக்கு கொடுத்தாலும் நீ எப்போதும் தெளிவாக இரு. இரவு எவ்வளவுதான் அடர்ந்ததாக இருந்தாலும் பகல் வந்துதானே தீரும். புயல் எவ்வளவுதான் கொடூரமாக ஆட்டி படைச்சாலும் மறுபடியும் அமைதி வந்துதானே சேரும். அதே போல உன் வாழ்க்கையிலையும் இப்போதைய தற்போதைய சூழ்நிலை மாறி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் காலம் வரப்போகுது. யாராவது உன்கிட்ட வந்து நீ பண்ண தப்புக்கு நீ அனுபவிப்ப, நீ செஞ்ச கர்மா உனக்கு திரும்ப வரும்னு சொன்னா அதை நினைச்சு சந்தோஷப்படு என் செல்லமே. அவங்க வேணும்னா நீ தப்பு செஞ்சதா நினைச்சு உனக்கு ஒரு மிரட்டலாக அதை சொல்லலாம். ஆனா நீ நல்லதை தான் செஞ்சிருக்கன்னு எனக்கு தெரியும். உன் கர்மாக்கள் எல்லாம் உன்னை ஆசீர்வாதம் செய்யும் அளவுக்கு நல்லதாகவே உனக்கு நல்ல பலனை கொடுக்கும். நல்லதையே நீ செய்யும் போது யார் சொல்றதையும் எதுக்காக காதுல வாங்கிக்கிற? நல்ல மனசோட நல்லதை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. தெளிவாக நீ இருக்கும் போதுதான் உன் மனசுல சந்தோஷமும் நிம்மதியும் இருக்க முடியும்.
யார் என்ன சொன்னாலும் நீ உன் மனசை தெளிவாக வச்சுக்கோ. உன்னை நீ கட்டுப்படுத்திக்கணுமே தவிர, உன் மனசை உன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணுமே தவிர, அடுத்தவங்களை போய் சரி செய்ய முடியாதுங்கிற உண்மையை நீ தெளிவாக புரிஞ்சுக்கணுமே செல்லவே. உன் மனசில் வர நல்லது கெட்டதுன்ற எல்லா உணர்ச்சிகளையும் நீ தான் ஆள கற்றுக்கணும். அடுத்தவங்க பேசுகிறதையெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு தடுக்க முடியாது. உன்னுடைய சக்தி உனக்குள்ளே இருக்குது. உன் மனசை உன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை செய்ய தயாராகு.